தமிழகத்தில் 50% பொறியியல் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்று இருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேஷ், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். 363 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணியாற்றுவதாக ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினர். ஃபேக்கல்டிஸ் போலியாக 972 இடங்களில் பணிபுரிகிறாங்க. முழு நேரமாக எப்படி பணிபுரிய முடியும்? இது விசிட்டிங் டீம் தான் காரணம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, 2/6/23 போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2 கல்லூரிக்கு போகிறாங்க. அதோடைய அனெக்சர் பார்த்தீங்கன்னா, அனெக்சர் 5 குறிப்பிட்டிருப்போம். ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி 2ஆம் தேதி ஜூன் மாதம் 23 ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு விசிட்டிங் போகிறாங்க, வேறு வேறு இன்ஸ்பெக்ஷன் டீம். அதில் ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி முழு நேரமாக இந்த ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறார். அதே நாளில் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேலூரில் நடக்குது. அங்கேயும் இந்த ராம்குமார்ன்ற ஃபேக்கல்ட்டி ப்ரெசண்ட்டில் இருக்கிறார். அப்போது இந்த விசிட்டிங் டீம் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இவங்கெல்லாம் எங்கே மாட்டுனாங்க அப்படின்னா, எங்கே சிக்கினாங்க, இந்த பொறியில் எங்கே சிக்கினாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் அவங்களால மாற்ற முடியாத ஒன்று தான். இந்த 363 ஃபேக்கல்ட்டியும் வெரிஃபை பண்ணி அவங்க மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். இந்த செய்தி அதிகார மையத்துக்கு போகுமானால் கண்டிப்பாக வரவிருக்க காலங்களில் 15,000 இளைஞர்களுக்கு, தமிழ்நாடு இளைஞர்களுக்கு, படித்த தகுதியுள்ள இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு, முடித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம்.